So I want you to turn to Nehemiah முதலாம் அதிகாரத்தை நான் உங்களை திருப்பிக் கொள்ள நான் விரும்புகிறேன். I want you to turn to Nehemiah chapter 1. So அந்த இடத்துல நெஹெமியாவுடைய ஒரு குணாதிசயத்தை நாம பார்க்க போகிறோம். Amen. How that his prayer brought a பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்று நாம பார்க்க போகிறோம். Amen. Hallelujah. நெஹெமியா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது when he came, அதாவது it was almost கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு அப்புறம் எஸ்ரா செருபாபேலோடு அவர்கள் புறப்பட்டு வந்த பிறகு கோரேசுடைய முதலாம் வருஷத்துல அவங்க புறப்பட்டு வராங்க. வந்த பிறகு ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இங்க சொல்லுகிறது அடுத்த ராஜாவாகிய யார் இருக்கிறாருங்க இங்க? ஹல்லேலூயா. அங்க அடுத்து ஒரு ராஜா வரும்போது என்ன பண்றாங்க, அடுத்து அந்த ராஜா வருகிற வரைக்கும் அந்த அடுத்த பல வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க, நெஹெமியா அங்கதான் இருக்கிறாரு. நெஹெமியா எல்லாம் எஸ்ராவோட நாட்கள்ல செருபாபேலோட நாட்கள்ல he didn't come to Jerusalem. He was in சூசான்ல தான் இருக்கிறாரு. சூசான்ல தான் வளர்றாரு. அங்க பான பாத்திரக்காரனா இருக்கிறாரு. சோ அந்த இடத்துல இருக்கும் போதுதான் என்ன பண்றாருங்க, அவர் ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறாரு. அந்த பதவியில இருக்கும் போது என்ன ஆகுதுங்க, அவருக்கு ஒரு செய்தி வருது. ஆஃப்டர் லாங் இயர்ஸ், ஹல்லேலூயா, செருபாபேல் அதுக்கப்புறம் எஸ்ராவுடைய நாட்கள்ல வராங்க. தென் தி பில்ட் சபை விழுந்து போன எருசலேம் தேவாலயத்தை அவங்க கட்டி எல்லாம் செப்பனிடுறாங்க. there are many things went through for a long years. பல வருஷங்களுக்கு பிறகு அதை கட்டி முடிக்கிறாங்க. ஆனா சில காரியங்கள் அப்படியே எருசலேம்ல என்ன இருக்குதுங்க, விட்டு வந்தது போலவே இருக்கிறது. அந்த நேரத்துல somebody comes, யார் வராருங்க, எருசலேமில் இருந்து என் சகோதரன் ஒருவராக ஆனானி என்பவர் என்ன பண்றாங்க, அனானி என்றவன் என்ன பண்றாங்க, இங்கே பெர்ஷியா தேசத்துக்கு வரோம். அந்த பெர்ஷியா தேசத்துல இருக்கும்போது என்ன இருக்குதுங்க, அங்கே அவன் பேச்சுவார்த்தை நடக்கும் போது நெஹெமியா கேட்கிறான், அப்பா என் ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எருசலேம் எப்படி இருக்கிறது என்று கேட்கும் போது அவன் கொடுக்கிற ஒரு பதில் அங்க பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, அவர்களிடத்தில் நான் சிறு இருப்பில் வீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள், நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். Amen. They gave a picture. என்ன பண்றாங்க, நெஹெமியாவுக்கு கொடுக்கறாங்க. they have come to the palace, ஒரு பேசி கொள்ளுகிறாங்க. சோ அதுல அனனி என்ற சீஃப், அவன் தான் லீடரா வரான். அவங்க சந்திக்கும் போது நெஹெமியாவுடைய ஒரு கேள்வி, சுகக்ஷேமத்தை விசாரிச்சிருக்கலாம், எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டிருக்கலாம். then he directly goes to Jerusalem. Amen. எப்படி இருக்குதுப்பா, சிறை இருப்புல மீந்திருங்க, அங்க எப்படி இருக்கிறாங்க, how they are living. அதை கேட்ட மாத்திரத்துல என்ன ஆகுதுங்க, அவங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இருக்கிறாங்கப்பா, ஏதோ இருக்கிறோம், அவ்வளவுதான், ஏதோ எருசலேம் இருக்கிறது. இன்னும் எப்படி இருக்கிறதுங்க, மிகவும் அவங்க சொல்றான் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது ஏன் அனுபவிக்கிறார்கள், நிறைய காரியம் இருக்குது. I'm not going to go to that. பட் அவனுடைய அடுத்து சொல்றான், எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றாங்க. சொல்றாங்க, அது என்ன, பாபிலோன் ராஜாவால அது நடந்தது, நேபுகாத் நேச்சரால அது இடிக்கப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. இப்ப இது என்ன அப்படியேதான் இருக்குது. 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷத்துக்கு அப்புறம் பல வருஷங்கள் போனது. ஹல்லேலூயா. அர்சாட்சா ராஜாவாகிறான், கோரேஸ் மரிச்சு போகிறான், அர்ஷாஷா ராஜாவாகிறான். இது எப்ப நடக்குதுன்னா, ராஜாவா 20 வருஷம் அவனே ராஜாவா இருக்கு. அந்த காலத்துல நடக்கிற ஒரு ஐ எம் நாட் கோயிங் டு கோ ஹிஸ்டரி. அந்த நாட்கள்ல அப்ப யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷமா நெஹெமியா என்ன பண்றாங்க, அர்சாட்சாருடைய அந்த பெர்ஷியா ராஜ்யத்துல அவன் என்ன பண்றான், அவன் பான பாத்திரக்காரா இருக்கிறான்.
அந்த நேரத்துல தான் இந்த செய்தி வருது. உடனே அவன் செய்தியை கேட்ட மாத்திரத்துல 4ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நல்லா கவனிங்க, நெஹெமியாவுடைய ஆட்டிடியூட கவனிங்க. இங்க உங்க ஆட்டிடியூடு ஏன் ஆட்டிடியூட கூட கொஞ்சம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. நெஹெமியாவோட ஜெபத்தின் காரியம் பாருங்க என்ன இருக்குதுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுதேன். உட்கார்ந்து அழுதேன்னா நின்று கொண்டு அழ முடியாதா? நோ, he was broken down. உடைக்கப்பட்டான். He was, அவனுடைய எண்ணங்க, அவன் நினைச்ச யோசித்து எருசலேம் எல்லாம் இப்படி இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டா கேள்விக்கு he was shattered in his mind and heart. He was broken deep inside. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஒரு துர்ச்செய்தியை கேட்கிறோம், கேட்ட மாத்திரத்துல அப்படியே சந்தோஷமா இருப்போம். என்ன பண்றோம்? இடிஞ்சு போ உட்கார்ந்தது போல உட்கார்ந்துறோம்ல. அதே ஒரு நிலைமை தான் நெஹெமியாவுக்கு. எருசலேம் இப்படி இருக்கிறதா? எருசலேமுடைய அலங்கை இடிக்கப்பட்டு இருக்கிறதா? எருசலேமுடைய கதவுகள் சுட்டெரிக்கப்பட்டது அப்படியேதான் இருக்கிறதா? அது ஒரு மாற்றமும் வரலையா? உடனே நெஹெமியா என்ன பண்றாங்க? அழுகிறான். He was broken. அவன் இருந்த இடத்துல உட்கார்ந்துறான். எங்கேயோ he was, ஆனா அசைக்கப்படுகிறான். அவனுடைய இருதயம் அசைக்கப்படுகிறது. அந்த இடத்துல உட்கார்ந்து விடுகிறான். உட்கார்ந்து he is crying, weeping. ஹல்லேலூயா. எரேமியா எப்படி ஒரு அழுகிற தீர்க்கதரிசியா இருக்கிறார், வீப்பிங் ப்ராஃபட்டா இருக்கிறார், அதே போல அங்க நெஹெமியா என்ன பண்றாங்க? இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல துடிச்சு போகிறான். அவன் அழ ஆரம்பிக்கிறான். யோசித்து பாருங்க, வந்து செய்தி கொண்டவங்க கூட யோசிக்கிறீங்க, எதுக்குதான் அந்த செய்தியை கொடுத்தோமான்னு. அவன் அழுதது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்ட பிறகு என்ன பண்ணாங்க? ஏதோ அன்னைக்கு கேட்டேன், கொஞ்சம் அழுதான், ஜெபம் பண்ணா, முடிக்கல. இன்னைக்கு நம்முடைய the problem with us is that நாம இந்த உபவாச கூட்டம் இருக்கட்டும், முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபித்து அந்த நேரத்துல நாம ஜெபித்து அடுத்து நம்முடைய லைஃப் ஸ்டைல மாறி விடுகிறது. What happens next? அவன் அழுதான். நாம தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அழுகிறோம், புலம்புறோம். It's good, we have to be that. எமோஷனலா ஜெபிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்? நாம வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆஃப்டர் praying, what is your mindset about the youths? நம்ம ஸ்டேட்டுக்கு, சிட்டிக்கு ஜெபம் பண்றோம். ஆஃப்டர் பிரேயர், what is the mindset? நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது என்ற கொஸ்டின். இங்க நெஹெமியா, God teaches us something that we should follow. என்னங்க அவர் சொல்றார்? அழுது சில நாளாய் துக்கித்தானா. எவ்வளவு நாளுங்க? சில நாளாய். It doesn't say எத்தனை நாளுன்னு சொல்லல. Amen. Hallelujah. So அது எப்பன்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லும் அகலியாவின் குமாரனாகிய நெஹெமியா நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிளையு மாதத்துல நான் சூசான் என்ற அறையில் இருக்கும். எந்த மாதங்க அங்க சொல்லுகிறது? கிஸ்லேயு மாதத்துல. சோ இட் வாஸ் இன் தி புதிய வருஷத்தின் துவக்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 9வது மாதம் அது. It talks about இந்த டிசம்பர் மாதம். இன்னைக்கு இருக்கிற கேலண்டர்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல இந்த செய்தி வருது. இதை கேட்கிறான், அழுகிறான். அடுத்து ராஜா கிட்ட இருந்து எப்ப அவனுக்கு பதில் கிடைக்குது? அடுத்த 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அவன் நிசான் மாதம், அதாவது மார்ச் ஏப்ரல்ல வரைக்கும், அப்பதான் அவனுக்கு அது துக்க முகத்தோட இருக்கிறான். அப்பதான் அவன் கேட்டு என்ன பண்றான்? ராஜா அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குறான். அப்போ எத்தனை நாட்கள் அவன் துக்கத்தோட இருந்தாங்க? he was in pain, he was in sorrow. பல மாதங்கள் அதை கேட்டதுல இருந்து. how much we feel sad. அந்த நேரத்துல நம்ம துக்கப்படலாம். மிஷனரிகள் அடிக்கப்படலாம், அந்த நேரத்துல துக்கப்படலாம். கொல்லப்படுகிறது, அந்த நேரத்துல துக்கம், ஐயோன்னு சொல்லலாம். If you are getting a message, ஏதோ ஒரு செய்தி கேட்கிறோம், இட்ஸ் ஈஸி. நமக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஃபார்வர்ட் பண்ணிட்டு உட்காந்துறோம், முடிஞ்சு போச்சு என் வேலை. எத்தனை பேர் இன்னைக்கு நாம துக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம்? how much you live in sorrow for what is happening. உலகம் எங்கும் ஐயா ஆண்டவரே
இந்த உபத்திரம் துன்பத்தை விடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு துக்கத்தோட இருக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்களேன்னு எத்தனை பேர் துக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம்? How much pain உங்களுக்குள்ள இருக்கிறது when you see the unsaved. John Hyde அதுதான் பண்ணார். Praying Hyde அதான் பண்ணார். When he saw the unsaved, he was crying, give me souls or I will die. He had that pain. அந்த வேதனையில தான் ஜெபித்தவர். He prayed for months, he prayed for days for one soul. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிறோம். இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே என்ன பண்றோம்? நம்ம பிசிக்கலா டயர்ட் ஆயிரும். நான் உபவாசம் இருந்தேன், ஐ வில் ஈட், ஐ வில் ஸ்லீப், என் வேலையை ரெகுலர் வேலையை பார்க்க போயிருவேன். நெஹெமியா வாஸ் இன் ஹை பொசிஷன். அவன் சாதாரணமான வேலை இல்ல. ராஜாவுக்கு ஒவ்வொரு முறையும் ராஜா முன்னாடி தான் இருக்கணும். ராஜாவுக்கு வைன் ஊத்தி கொடுக்கணும். ராஜா கூடயே இருக்கணும். ராஜா போன்னு சொல்ற வரைக்கும், தூங்குற வரைக்கும் அவன் அங்கதான் இருக்கணும். He had அந்த highest position. Hallelujah. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, we think so much about சில காரியங்களை நினைச்சு இதுதான் ஹையஸ்ட் பொசிஷன். ஐயோ இதை நான் செய்யலனா அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், ஐ ஹவ் நோ டைம் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கலாம். பட் இங்க நேமே அந்த ஒரு உன்னத ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல ஒரு பெரிய வேலையில இருக்கும் போது கூட he என்ன பண்ணாருங்க, he was full of, அவனுடைய ஆத்மா உடைக்கப்பட்டு இருந்தது. The news pierced his heart. பல நாட்கள் அவன் எப்படி இருக்கிறாங்க, அவன் சொல்றான் பல நாட்கள் சில நாளாய் துக்கித்து இருந்தான், அழுதான், துக்கித்து கொண்டு இருந்தான். அன்னைக்கு அழுதான். அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு முறை ஞாபகம் வரும்போது he was feeling so much, அவன் துக்கம் அவனை விட்டு போகல. இன்னைக்கே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியல. நம்ம ஜெபிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு ஆயிடுச்சு, இன்னைக்கு ஜெப கோட்டா முடிஞ்சு போச்சு. we don't think again. துக்கித்து மாத்திரமல்ல, he began to fast, உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சானா. he was in intercession. Amen. என்ன நடக்கும்னு தெரியாது, but he was praying, he was praying, he was interceding. ஏதோ ஒரு நாள் இல்ல, பல மாதங்கள் அதை ஜெபிக்கிறான். நீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாருங்க. இதே போலதான் பவுலும் இருப்பாரு. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல பவுல் எழுதுவாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாம உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். என்ன சொல்றாருங்க, I keep regularly thinking about you. ரோமாபுரியில இருக்கிற சபைக்காக. யோசிச்சு பாருங்க, Paul had that same mindset. எதை ஜெபம் பண்ண மறந்துடல. he kept on thinking. அவர் சொல்லுவார் என்னன்னு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் every time I pray. பவுல் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் அவரு தெசலோனிக்கருக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. கொஸ்லேசியர் எழும்போது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஜெபத்துக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்த பவுல் எழுதுறாரு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைக்கிறேன். உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து, நான் உங்களை நினைக்கிறதை குறிச்சு தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 14-15-16ஆம் வசனத்துல படிக்கும் போது, ஆனபடினால கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் ஜெபித்தாருன்னு எழுதப்பட்டிருக்கும். When he heard about எபேசு சபையில இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கை கேட்ட போது அவர் என்ன பண்றாருங்க,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேல் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் என்ன பண்றேன், உங்களை ஹல்லேலூயா என் ஜெபங்கள் என்ன பண்றாங்க, அவர் சொல்லுவாரு, என் ஜெபங்களிலே உங்களை நினைவு கூறுகிறேன். உங்களை நினைக்கிறேன், நான் என் ஜெபத்துல இடைவிடாம ஜெபிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் நீங்க 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, சுவிசேஷம் உங்களுக்கு அறிக்கை வைக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்கள் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் முடியப்ப நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசு மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலும் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை ஸ்தோத்தரித்து எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். There are so many illustrations in the Bible. இங்க நெகேமியாவுடைய வாழ்க்கையில அதுதாங்க நமக்கு கற்பிக்கிற ஒரு பாடம். இதுதான். ஆஃப்டர் திஸ் பிரேயர் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்த பிறகு என்ன பண்ண போறீங்க, என்ன பண்றீங்க, இப்படி ஏதோ ஒரு புதிய பிரேயர் ரிக்வெஸ்ட் வருது, அதை கேட்ட பிறகு நீங்க என்ன பண்றோம். ஹல்லேலூயா. ஆமா, இந்தியா முழுக்க மாத்திரம் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்தியால மாத்திரம் உபத்திரம் இல்ல, யூபில மாத்திரம் இல்ல, மத்திய பிரதேஷ்ல மாத்திரம் இல்ல, த்ரூ அவுட் தி வேர்ல்ட் தேர் இஸ் பெர்சிக்யூஷன். உபத்திரவம் கிறிஸ்தவத்துக்கு புதுசல்ல. The first persecution, முதல் உபத்திரவம் இங்க இந்தியாவிலையும் அங்க ஐரோப்பால நடக்கல. முதல் பர்சிக்யூஷன் எருசலேமில இஸ்ரவேல்ல தான் நடந்தது. முதல் பர்சிக்யூட் பண்ணப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திரள் கூட்டமே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழுப்பினது. பேதுரு எழுதுவார், பாடுகளின் வழியா உபத்திரத்தின் வழியா தான் நாம கடந்து போக வேண்டியது இருக்கிறது. நீங்க பைபிள்ல சரித்திரத்தை வாசிச்சீங்கன்னா இயேசுவோட அத்தனை அப்போஸ்தலர்களும் யூதாஸ் காரியோத்தையும் யோவானையும் தவிர மற்றவங்க எல்லாமே ரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். Why should they die as martyrs? தேவை என்ன இருந்துச்சு? They were persecuted. They lived in pain. In spite of that அவ்வளோ உபத்திரவம், பாடு, மரணத்தின் நடுவில் கூட they went on to preach the gospel of Christ. நான் ஜெபிக்கும் போது ஜெபத்துல கவனித்த என்ன பண்ண, நிறைய பேர் இன்னைக்கு விட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு உத்வேகத்துல போவாங்க. உபத்திரவம் பாடு வரும்போது அவர்கள் போயிருவாங்க. யோவான் மத்தேயு 13 அதில் தான் சொல்லும். முட்கள் நடுவுல விதைக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, வசனத்தை நல்லா கேட்பாங்க. உலகத்தின் பாடுகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரும்போது கனி கொடுக்காம இருக்க முடியும். Don't ever think they were called. அவர்களே கடந்து பதில சிக்கி கொண்டாங்க. நான் நல்லா இருக்கும் வாழ்க்கை நினைச்சு வராங்க. இந்த உபத்திரம் பாடுகள் வரும்போது they get frustrated and leave. ஹல்லேலூயா. இந்த செய்திகள் நெகேமியா கேட்ட மாத்திரத்துல என்ன ஆயிடுச்சுங்க, அது அப்படியே வந்துட்டு போகிறதுல. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு அந்த செய்தியை ஜெப குறிப்பு வரும்போது கேட்கிறோம், அது காதுக்குள்ள போகுது, அது இருதயத்துல போகுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுங்க, அந்த இருதயத்துல தங்குதலை ஜஸ்ட் வேனிஷஸ் நம்முடைய வாழ்க்கையில இருந்து. நாம சுத்தி நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி, இட் இஸ் அபவுட் ourselves. நாம தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மனைவி, பிள்ளைகள், வேலை, வருமானம், அதுக்கப்புறம் பார்த்தா கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன், இதை குறிச்சுதான் நம்ம அதிகமா யோசிக்கிறோம். அது மனதுக்குள்ள
எப்போதும் என்ன இருக்குது, பெர்மனண்டா ஸ்டோர் ஆயிருக்கிறது. அததான் நீங்க பேசும்போது எங்க போனாலும் சில காரியங்கள் நம்ம அத்தனை பாதித்து இருக்கோம், அதை திரும்ப திரும்ப பேசுவோம். இங்க நெகேமியா அதை திரும்ப திரும்ப பேசுறான். ஐயோ எருசலேமில் அலங்கை இடிக்கப்பட்டு இருக்கிறது, ஹalleluya, கதவுகள் சுட்டெரிக்க. he kept on talking about those things. உங்க இருதயத்தை பாதித்ததை தான் நீங்க திரும்ப திரும்ப பேசுவீங்க. நீங்க எதை அதிகமா பேசுறீங்களோ அதுதான் உங்களை பாதித்து இருக்கிறது என்பது அர்த்தம். நம்ம உலகத்தின் காரியத்தினாலதான் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் தெரியுமா? பணத்தினால நிறைய ஐயோ ஐயோங்கிற காரியம், அந்த பணத்தின் காரியம் இல்ல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் நினைக்கும் போது தூக்கமே வராது. காரணம் we are inflicted by those things. இங்க நெகேமியாவுக்கு அது இல்ல, பவுலுக்கு அது இல்ல. பவுலுக்கு திருச்சபை இப்படி எல்லாம் இருக்கிறது, இப்படி வளருது பார்க்கும் போது அவர் சொல்ற, உங்களை நினைக்கிற போதெல்லாம் நான் ஸ்தோத்திரம், இடைவிடாமல் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நெகேமியா மனசுக்குள்ள என்ன இருந்துச்சு? எப்படிங்க, யார் போவாங்க, யார் பண்ணுவாங்க, யார் அலங்கத்தை கட்டி எழுப்புவாங்க? இருக்கிற அந்த மக்கள் என்ன பண்றாங்க? they are just living their own lifestyle. இன்னைக்கு அதேதான் இந்தியால இருக்கிற கிறிஸ்தவர்கள், அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் என்ன பண்றாங்க? ஒரு அந்த ரொட்டீன் ஆயிருச்சு. they have no passion, they have no desire. அன்னைக்கு யூத மக்கள் தான், சிறையிருப்பில் இருந்து போனவங்க தான், அங்க செட்டில் ஆனவங்க தான், அங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க தான், பட் they are no interest. இருக்குதா, இடிஞ்சு போயிருக்குது, பரவாயில்ல, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு நம்ம வேலையை நம்ம கவனிக்கலாம், நம்ம குடும்பத்தை நாம பார்க்கலாம். they had no passion. முதல்ல தேவாலயத்துல அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எழுப்புறாரு. எழுப்பின போது ஆண்டவர் சொல்றார், ஏன் ஆலயம் இப்படி இருக்குது, நீங்க இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கும் போது உணர்வு அடைந்து ஆலயத்தை கட்டுறாங்க செருபாபேலின் நாட்கள்ல. அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. they were not bothered. இன்னைக்கு அநேகமா நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. we are least bothered. ஏதோ ஜெபிக்கிறோம், ஏதோ வாழ்றோம். அன்னைக்கு அவங்க ஆலயம் கட்டவர் பலி செலுத்தினாங்க, வந்தாங்க, போனாங்க. there was no passion, there was no, அவர்களுக்குள்ள இந்த எருசலேம் மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். someone, ஒரு நேமியா குறிச்சு பெருசா இல்ல, he was just ஒரு அங்கன்னா கப் பியரரா இருக்கிறான். அங்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த பாரம் வந்தது. today God is watching over. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பாரத்தோட இருக்கிறோம்? எந்த பாரத்தினால உங்க இருதயம் நிரம்பி இருக்கிறது? is it the things of God or சாதாரண இன்னைக்கு இருந்து அழிந்து போகிற காரியத்துல நம்ம பாரம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு காரியம் தெரியுமா, நம்ம எத்தனை வசனங்களை படிச்சாலும், எத்தனை நம்ம வசனத்துல பல காரியங்கள் சொல்லி இருந்தாலும் we don't bother about it. we love to run, we love to go have some fun. அதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு டுடே இந்த சர்ச் சபையானது அத்தனை பேக் ஸ்லைடிங்ல பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறதுன்னு தெரியாம கூட we just go and join அந்த பின்மாற்றத்துக்குள்ள. நீங்களும் நானும் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறோம். ஒரு ஃபன், ஒரு ஏதோ ப்ரோக்ராம், ஏதோ ஒரு பார்ட்டிங், இதுல தான் இருக்கிறது. we don't get together in the church to cry, we pray, weep. அதுக்கெல்லாம் இல்ல, நமக்கு நேரம் இல்ல. இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நிறைய ப்ரோக்ராம், அது ஒண்ணு கூட பிரயோஜனமற்றது. God disowns those things. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? ஒருத்தருக்கும் தெரியாது. வேதாகமத்துல இல்லாததெல்லாம் இன்னைக்கு பிகாஸ் அத்தனை பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்குது திருச்சபை. they have adapted to everything that is of the world. உலகத்தில் இருந்த வந்த காரியங்களை பிடித்து கொண்டுதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். there is no one who desires the heart of God. தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதே, நாம் எப்படி இருக்கிறோங்கிற துன்பம் கிடையாது.
ஆண்டவருடைய இருதயம் இல்ல, எனக்கு ஒரு ஆத்மா செத்து போனா இயேசு அறியாம போனா அது நரகத்துக்கு போயிருமேங்கிற எண்ணம் நமக்குள்ள கிடையாது. We boast. நெகேமியா அந்த செய்தியை கேட்ட மாத்திரம் ஐயோ, அவங்க செருபாபேல் இருக்கிறான், எஸ்ரா இருந்தானே யோசிக்கல. பட் he began to weep, he began to cry. ஆண்டவரே, ஆண்டவரே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, when you have that kind of heart, தேவன் அங்க ஒருத்தருக்குள்ள தேவனால கிரியை செய்ய முடியும். தானுடைய வாழ்க்கையை எடுத்து கவனிச்சு பாருங்க. எரேமியான் வாயிலாக எரேமியா எழுதின தீர்க்க தரிசன ஆகமத்தை படிக்கிறார். 70 வருஷம் ஆகும் என்று தெரிந்த மாத்திரத்துல உடனே என்ன பண்றாருங்க, அவர் தன்னை தாழ்த்துறார். அவர் என்ன பண்றாருங்க, he begins to fast, he begins to pray. அவன் என்ன பண்றாங்க, ரெட்டு உடுத்தி கொள்ளுகிறார். இதெல்லாம் பண்ணி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தானியேல் அவனுக்கு என்ன வந்துச்சுங்க, he was in high position in Persia. அவனுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ, இவங்களுடைய பாரம் எல்லாம், 2 பேருடைய பாரம் என்ன இருக்குதுங்க, ஆண்டவரே எங்க பாவம், எங்க தலைவர்களுடைய பாகை, முற்பிதாக்களின் பாவத்தினால இது நடந்தது. இன்னைக்கு முக்காபாக நாம பாவத்துலதான் இருக்கிறோம். we are least bothered, நமக்கு உணர்வு இல்லாம இருக்கிறோம். because we are not living to the word of God. நேமுடைய ஜெபத்தை கவனிச்சு பாருங்க. துக்கித்து அழுது என்ன ஜெபம் பண்றாருங்க, பரலோகத்தின் தேவன் 5ஆம் வசனம், உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. He exemplifies God. உயர்த்துறார். எப்படிங்க, ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட தேவன். இததான் நான் படிச்சேன். எங்க படிச்சாருங்க நெகேமியா? பர்ஷியா தேசத்துல படிச்சாரு. அந்நிய தேசத்துல இருக்கும் போது கற்றுக்கொள்ளுகிறார். He talks about the 10 commandments, 10 கற்பனைகள் நியாய பிரமாணத்துல தேவன் சொல்லி கொடுத்தது அவர் திரும்ப சொல்றாரு. நீ இப்படிப்பட்ட தேவனா இருக்கிறீர். இந்த துன்பம் வர்றதுக்கு காரணம் என்னங்க, நாங்க செய்த பாவம். 6ஆம் வசனத்துல சொல்வார், நாங்கள் உமக்கு விரோதமா பாவம் செய்த பாவங்கள் அது அறிக்கையிடுறாரு. நாங்க உமக்கு முன்பாக ரொம்ப கெட்டவர்களாய் நடந்த. நெகேமியா நடக்கல, பட் எல்லாத்தையும் கொண்டு வராரு. இன்னைக்கு நாம சபை இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவரே, எத்தனை பேர் பாரத்தோட சபைக்காக ஜெபிக்கிறோம். சபை இப்படி போயிருச்சு ஆண்டவரே, அனலும் இல்லாம குளரும் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆதி அன்பு இல்லாம இருக்கிற ஆண்டவரே, நாங்க செய்த பாவம் எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பாரம் இருக்கிறதா? சபைக்காக எத்தனை பேர் அழுகிறோம், எத்தனை பேர் துக்கப்படுகிறோம்? நேமியாக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, 8ஆம் நீங்க கட்டளைகளை மீறி நான் உங்களை ஜாதிகளுக்குள்ள சிதறடிப்பேன் என்று சொன்னீரே, அதபடிதான் ஆண்டவரே நடந்திருக்கிறது. நாங்க இங்க பாபிலோன்ல இருக்கிறோம். எங்க மகாராஜா எங்களை சிதறடிச்சிட்டீங்க. அவர் சொல்லாரு, இந்த ஜனம் எப்படிப்பட்டதுங்க, 10ஆம் வசனம், தேவரீரும் மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. நானும் இந்த ஜனங்களும் உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீங்க யாரால மீட்கப்பட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த மனுஷனாச்சும் உங்களை மீட்டு எடுத்தாங்களா? எந்த ஊழியக்காராச்சும் உங்களை மீட்டு எடுத்தாங்களா? God. உங்களை ஒரு பரலோகத்தின் தேவன் உங்களை மீட்டு எடுத்து இருக்கிறார்னா, how important you are to God. இன்னைக்கு நான் யோசித்து இருக்கிறோமா? If God who created the heavens and earth,
அவர் தான் உங்களை ரட்சித்தார், அவர் தான் உங்களை மீட்டெடுத்து இருக்கிறார், அவர் தான் உங்க பாவத்தை என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார், பரிசுத்த ஜாதியாய் மாற்றி இருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார்னா how important you are in the sight of God. என்னைக்கு நான் யோசித்து இருக்கிறோமா? We think God is so cheap. ஏதோ அவருடைய கண்கள்ல அவர் கண் உங்களை பார்த்துச்சே எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? அவர் கிருபை உங்களுக்கு வந்துச்சே எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? அவர் தயவு உங்களுக்கு கிடைச்சதை எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? அவர் வார்த்தை உங்களை நோக்கி வந்ததை எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? Have you anybody any time thought இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என் மேல கண்ணை போட்டாருங்க, என்ன பிடிச்சாருங்க? பவுல் எழுதுவாரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல, என்னை இயேசு பிடித்து இருக்கிறார். I've been caught by Jesus Christ. உங்களை பிடித்தவர் தேவன் எத்தனை பேருக்கு தெரியும்? You have been held by God. அவர் உங்களை என்ன பிடிக்கலன்னா என்னைக்கோ நாம வந்த இடத்துக்கு போயிருப்போம். அவர் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனை முறை நம்ம மனசு பேதளிச்சு இருக்கிறது, எத்தனை முறை பாவம் செஞ்சிருக்கிறோம், எத்தனை முறை பின்மாற்றத்துக்கு ஒவ்வொரு எவ்ரி டைம் ஸ்டில் காட் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறபடினால் அவர் உங்களை விடாம பிடிச்சு வச்சிருக்கிறாரு. பிகாஸ் யூ ஆர் சோ இம்பார்ட்டன்ட் டு காட். அந்த அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்களை ஆண்டு வச்சிருக்கிறாரு. தேவனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னைக்கு நான் உணர்ந்து நீங்களும் நானும் வாழ்ந்து இருக்கிறோமா? இன்னைக்கும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, ஹல்லேலூயா, other than the presence of God, உங்க ஜெப வேலை, உங்க ஜெப அறை, ஆமென், அந்த இடத்துல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியும் நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் உங்களுக்கு கொண்டு வராது, கிறிஸ்துமஸ் பார்ட்டி உங்களுக்கு கொண்டு வராது. It will never bring. ஒவ்வொரு இடத்துல இந்த காரியம் நடக்கும்போது ஆதங்கப்படுவேன் நான். ஏன்னா ஒரு நாள் I was there. இதெல்லாம் ஆமோதிச்சவன், இதெல்லாம் எஸ்ன்னு சொன்னவன், இதுக்கெல்லாம் போனவன் நானு. பட் ஒன் டே காட் ரிவீல்டு, அதை வெளிப்படுத்தும் போது no more I will do it ன்னு சொல்லி திரும்பி வந்தவன் நானு. I am not denying கிறிஸ்துமஸ், இயேசுடைய பிறப்பு, இதெல்லாம் கொண்டாடணும், இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும், இதெல்லாம் அதெல்லாம் நான் I am not thinking wrong about it. நீங்க செலிப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லல. But the thing is that when God revealed it to me, I said no more I will go, no more I will do, no more I will participate. சில இடத்துக்கு போய் அழுது கொண்டு உட்காருவேன். எவ்வளவு பேருக்கு nobody knew that how much I cried in my heart. இன்னைக்கு அவங்க எல்லாம் கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. They have stopped doing it. I thank God for that. When I think God, எனக்கு நான் யாரு? தாவீதுக்காரன் மனுஷன என்ன நினைக்கிறதுக்கும் என்ன யோசிக்கிறது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. Who am I? What am I? தாவீது சொன்னது போல நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என்ன அவர் நினைச்சிருக்கிறார், என்னை அவர் யோசித்து இருக்கிறார், என்னை கருத்தரிக்க செய்தவர், என்னை பிறப்பிக்க செய்தவர், என் நினைவாகவே இருக்கிறவர். இவருக்கு நான் கைமாறா என்ன செய்ய போறேன்? கர்த்தருடைய தேவனுடைய பாரம் என்னுடைய பாரமா இருக்கிறதா? தேவனுடைய ஆதகம் என்னுடைய ஆதகமா இருக்கிறதா? தேவன் கண்ணீர் விடுகிறது என்னுடைய கண்ணீரா இருக்குமா? நேமியாவுக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட போது he was shattered, he was broken. இன்னைக்கு திருச்சபையின் ஃபவுண்டேஷன் அசைக்கப்பட்டு இருக்குது, விழுந்து போயிருக்கிறது. சபையுடைய ஃபவுண்டேஷன், அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்குது, எரிக்கப்பட்டு இருக்குது. Because so many things invaded.
உலகம் இன்வேட் பண்ணிருச்சு. பாபிலோன் வந்து இன்வேட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருச்சு. இன்னைக்கு உலகம் இருக்கிறது, உலகம் வந்து அழித்து கொண்டு இருக்கிறது. Still people don't recognize. What do we have for God? Where is God in your heart? உங்க இருதயத்துல எங்க இருக்கிறார்? உங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறார் தேவன்? இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசி அவர் ஜெபத்தை எடுக்கிற 11ஆம் வசனத்துல, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக, இன்று உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். என்ன ஜெபம் பண்ணாருங்க? நான் மாத்திரம் ஆண்டவரே ஏன் ஜெபத்தை அதே போல உமக்கு பயப்படும் நினைச்சிருக்கிற அத்தனை பேருடைய ஜெபத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? கவனிங்க ஆண்டவரே, நீங்க கேளுங்க ஆண்டவரே. கேட்டுட்டு ஏன் அவர் கேட்கிறாரு என்ன? இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட, இந்த மனுஷனுக்கு முன்பாக, யார்? ராஜாக்கு முன்னாடி என்ன நடக்க கூடாது? எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளோ. அவன் அழுதான், புலம்பினான், ஜெபம் பண்ணாங்க. ஏன் ராஜாக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு தய கிடைக்கணும் ஜெபம் பண்றான்? ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி துக்க முகத்தோட அவன் இருக்க கூடாது. அவன் துக்க முகத்தோட இருந்தாக்கா நீங்க ஹிஸ்டரி சரித்திரத்தை படிச்சீங்கன்னா ராஜா என்ன பண்ணுவார்? கொண்டு போட்டுருவாரு. He will be thrown into prison. அதுக்கப்புறம் சிறை சேதம் பண்ணப்படுவாங்க. சோ இவன் சொல்றான், எப்படி நான் துக்க முகத்தோட இருக்க, துக்கத்தோட நான் இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு அவன் கேட்கிறான், ஆண்டவரே இது கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த துக்க முகத்தோட தான் ராஜாக்கு முன்னாடி வைன் ஊத்தி கொடுக்குறான் அவன். இரண்டாம் அதிகாரத்துல சொல்லும், அவன் ரெகுலரா போகிற வேலையை செய்தான். ராஜாவுக்கு பானை பாத்திரம் வார்க்கிற வேலையை கப்ப எடுத்து கொடுக்கறான். அது கப்ப எடுத்து கொடுக்கறதுன்னா என்னங்க? அப்படியே சும்மா திராட்சை ரசம் ஊத்தி கொடுக்கறது அல்ல. ராஜாவுக்கு முன்னாடி கப்புல ஊத்தி முதல்ல இவன் அந்த கப்ப ரசத்தை டேஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு கொடுக்கணும். கொடுக்கும் போது அவனுடைய உள்ள அவங்க ராஜா என்ன சொல்றா பாருங்க, 2ஆம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, என்னை துக்கமா இருக்கிறது என்ன, எனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்று அப்பொழுது என்றான். ராஜா என்ன சொல்றாங்க? நீ ஏன் துக்கமுகமா இருக்கிற? உனக்கு வியாதி இல்லையே, இது மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்குது, மனசுல உனக்கு கஷ்டம் ஏதோ இருக்குது, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கொண்டு இருக்குது உன் முகத்துல. See how God works. நேமே அப்படி துக்க முகத்தோட இருக்க கூடாது. அவன் இருக்கிறான், அவன் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டான், அவனால இருக்க முடியல. He goes, he prays. இதுல என்ன தெரியுமா? When you begin to pray, அந்த உண்மையான நெஹெமியா prayed a faithful prayer. His prayer was from the heart. So அந்த ஜெபத்தை கர்த்தர் கவனிச்சாரு. ஹல்லேலூயா. அவர் பார்க்கிறாரு, எருசலேமிலே ஒருத்தனுக்கு கவலை இல்லையே, ஒருத்தனும் அதை பத்தி யோசிக்கலையே. எஸ்ரா அங்கதானே இருக்கிறாரு, செருபாபேல் அங்கதானே இருந்தான், ஒருத்தரும் கவலைப்படலையே. இங்கே எங்கேயோ தூரத்துல பல 1000 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இந்த நெஹெமியா கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானே. என் நாமம் தரிக்கப்பட்ட அந்த பட்டணம் இடிக்கப்பட்டு இருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கிறானே. மகாராஜாவுடைய நகரம் இப்படி இருக்கிறதே என்று அழுது கொண்டு இருக்கிறானே. உடனே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இது
நீங்க அப்படி உண்மையாகவே நீங்க பாரத்தோடு இருக்கும் போது, if you are burdened, you will see the results of God's mighty move. ராஜா கேட்டபோது எனேமியோட பதில் என்னங்க? ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டி இருக்கப்பட்டுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். துக்க முகமா இருக்கிறது ராஜாக்களுக்கு பிடிக்காது. ஆனா ராஜா இப்ப கேட்கிறான், he's having a conversation. இந்த பான பாத்திரக்காரன் என்ன தெரியுமா? ராஜாக்கு ஆலோசனை கொடுக்கிறவனா கூட இருப்பான். முக்கியமான காரியங்களை ஷேர் பண்ணுவான் ராஜா. இப்ப ராஜாவும் ராணியும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் உட்கார்ந்து கேட்கிறாங்க. See, true prayer brings results. நீங்க பைபிள் சொல்லுது, வேண்டிக் கொள்கிறதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் செய்கிறவர் அவர். நெகேமியா மனசுக்குள்ள இருந்திருக்கலாம், நான் போனோம், நான் ஏதாச்சும் பண்ணோன்னு. பட் அவன் ஜெபம் பண்ணா, விட்டுட்டான், துக்க முகத்தோட இருக்கிறான். எத்தனைங்க இங்க பைபிள் சொல்லுது, அடுத்து நடக்கிற காரியம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபி மாதம் வரைக்கும், நிசான் மாதம் வரைக்கும், அதாவது எபிரே கேலண்டர்ல பாத்தீங்கன்னா புதிய வருஷத்தின் துவக்க நாள் அது. அவன் கேக்குறான், எனக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் போய் ரெடி பண்ணுவேன். God was working. என்ன தெரியுமா? What does the Bible teach us? Prayer always has a power. ஜெபம் கிரியையில முடியும். ஜெபம் அப்படியே இருக்காது. It will end with works. ஏதோ ஒன்று நடக்கும். பட் என்ன ஒன்னா, be persistent in your prayer. நெகேமியாவுடைய ஜெபம் அன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கல, அந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கும் போது he was so feeling so sad, sorrow inside him. நாம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதே என்ன பண்றோம், 4 பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறோம். நெகேமியாக்கு அதை அவன் சொல்லாம இருக்கணும்னாலும் அவனுடைய உள்ள இருந்த அவன் ஆத்துமாதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ராஜா கேட்ட மாத்திர உடனே அப்படி சொல்ல, அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பிறகுதான் ராஜாவோட சொல்றான், ஆண்டவர் இப்படி இருக்குது எஜமானே, ராஜா இப்படி எல்லாம் இருக்குது. See, that is the power of prayer. Persistence prayer, இடைவிடாம ஜெபிக்கிறது, சோர்ந்து போகாம ஜெபிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அநேக நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணி மறந்து போகிறோம். After that we don't even think about it. நம்ம நிறைய, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் போட்டு பாருங்க, எதுக்கு உங்க இருதயம் பாரமா இருக்கிறது? அற்பமான காரியத்துக்கு இருக்கும், உலகத்தின் காரியத்து இருக்கும். இட்ஸ் நாட் சம்திங் அபவுட் தி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். Hallelujah.
ஒரு காலத்துல அப்படியே படிச்சுட்டு போயிட்டு now I couldn't go proceed when I study. இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை காரியம் இருக்கிறதா ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேட்க தோன்றி கேட்க 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 கர்த்தருடைய ஆழங்களை வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார். My words may sound harsh, but that is the truth. கர்த்தர் இப்படி எல்லாம் விரும்புறாரு, நான் இல்லையே. கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறாரு, நான் இல்லையே. Your prayer is very important to God. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க? நேற்று சொன்னதை தான் நான் சொல்றேன். எசேக்கியேல் சொன்னபடி திறப்புல நிற்கிறவர்களை ஒருவனை தேடிட்டு இருக்கிறாரு. நெகேமியா அன்னைக்கு நின்னா திறப்புல தேடினாரு, கண்டுபிடிச்சாரு, நின்னதை பார்த்தாரு. அவனுடைய ஜெபத்தின் வழியா பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. அவனை அனுப்புனாரு. பல மாதங்கள் டிராவல் பண்ணி வரான். எருசலேமின் அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிக்கிறான். ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் நாங்க ஏன் எஸ்ரா கட்டல, செருபாபேல் கட்டல? காரணம் என்னன்னா, நெகேமியாவுக்கு அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. somebody had to pray, somebody had to be burdened. அவர்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அப்போ இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்குள்ள ஆண்டவர் யாரையோ கொண்டு எதையோ செய்ய நினைக்கிறாரு. உண்மையான ஒரு பாரத்தோட இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு அந்த காரியத்தை அவர் செய்வார். only through you God used only Nehemiah. நெகேமியா இங்க இருந்து போகும்போது எஸ்ரா வந்தாரு. இவங்க எல்லாம் கூடுனாங்க. they began to pray, they began to dedicate பண்ணாங்க. ஜெபம்லாம் நடக்குது, வசனம் எல்லாம் படிக்கப்படுகிறது. நெகேமியா 8:9 படிச்சீங்கன்னா அதுல இருக்கும். somebody God wants. எவ்ரி டைம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்க முன்னாடி வைக்கிறேன். அது எந்த வித ஜெபமா இருந்தாலும் give your 100% to that prayer. You will see great and mighty things. நெகேமியா கொண்டு if God could do such a mighty works, பல வருஷங்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரின் காலத்துல நடந்து அழிக்கப்பட்டதை நெகேமியாவின் காலத்துல தான் அது ரீபில்ட் ஆனது. not the temple, by the walls of Jerusalem. Still God is capable of doing great, பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும், அவரால முடியும், அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு. You may be a person, somebody hearing this voice, கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டு இருக்கலாம். only you will be able to do. But the thing is that are you burdened for something burdened about something about God? நான் உலகத்தின் காரியத்தை குறித்து பாரத்தை சொல்லல. if you are burdened, உங்கள் உள்ள ஏதோ ஒரு இடத்துல அந்த பாரம் இருக்குமானால் you will begin to see an outpouring of that burden உங்க வாழ்க்கையில. It's all about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால் கர்த்தர் நம்ம பயன்படுத்தாதது காரணம் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறோம், அதோட மறந்துடும். we are so much engulfed in the things of this world. உலகத்துல நடக்கிற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் அவ்வளோ நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இவங்க அப்படி அவங்க அப்படி இதை பேசி கொண்டு இருக்கிறோம். there is no point in talking. I pray this afternoon உங்களுக்குள்ள அந்த பாரம் கொழுந்து விட்டு எரியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களில் கர்த்தர் ஆரம்பித்த காரியம் உங்களில் நடத்தி முடியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
அல்லேலூயா.